இணையத்தில் எப்போதும் எதையாவது தேடிக்கொண்டிருப்பவர்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இப்போது அனைவரும் இணைய சேவைகளை பயன்படுத்துகின்றனர். எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை கண்டுபிடிக்கும் முதல் இடம் கூகுள் என்பது தற்போதைய காலத்திற்கு பொருந்தும். அப்படி கூகுள் செய்யும் போது கவனமாக இருங்கள். ஏனென்றால் சில குறிப்பிட்ட விஷயங்கள் குறித்து நீங்கள் சாதாரணமாக கூகுள் செய்தாலும் கூட அது உங்களை சட்ட சிக்கலில் மாட்டிவிடும். உதாரணத்திற்கு, வலிக்காமல் தற்கொலை செய்து கொள்வது எப்படி, மாட்டிக்கொள்ளாமல் மர்டர் செய்யும் மெத்தட் என அபத்தமான தகவல்களை தேடி சிக்கிக் கொள்பவர்களும் இருக்கவே செய்கிறார்கள். இவ்வாறாக இணையத்தில் தேடக்கூடாத 4 சென்சிட்டிவ் விஷயங்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது, வெடிகுண்டு தயாரிப்பது எப்படி என்று தேடுவது. வெடிகுண்டு தயாரிப்பது எப்படி போன்ற கேள்விகள் அல்லது அது தொடர்பான தேடல்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம். சும்மா ஒரு ஆர்வத்தில் நாம் தேடினால் அது கூட நம்மை வம்பில் மாட்டிவிடும் ஆபத்து இருக்கிறது. அடுத்தது சைல்ட் பார்னோகிராஃபி, அதாவது சிறார் ஆபாச படம். இதுதான் இருப்பதிலேயே மிகவும் மோசமானது. உலகின் அனைத்து நாடுகளிலும் சிறார் ஆபாச படம் தடை செய்யப்பட்டது. இது போன்ற படங்களை வைத்திருக்கும் இணையதளங்கள் மீதும் கூட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எனவே இதை கூகுள் செய்வோரும் ஜெயிலில் கம்பி என்னும் நிலைமைக்கு வந்து விடுவர். இக்குற்றத்திற்கு 5 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கின்றனர் சட்ட நிபுணர்கள். மூன்றாவதாக, ஹேக்கிங் செய்வது எப்படி என தேடுவது. தடை செய்யப்பட்ட இணையதளங்கள் மூலம் சட்டவிரோதமாக ஹேக்கிங் கற்றுக்கொள்வது சட்ட பிரச்சனைக்கு தான் வழிவகுக்கும். நான்காவதாக, துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் செய்வது எப்படி என்பதை பார்ப்பது. இது தவிர புதிய படங்களை டவுன்லோட் செய்வது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டால் கூட காவல்துறையின் கண்காணிப்பு வளையத்தில் சிக்குவது நிச்சயம் என எச்சரிக்கின்றனர் நிபுணர்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான இணைய பாதுகாப்பு பற்றி அவ்வப்போது விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நிலையில் தினமும் மொபைலில் டேட்டா தீராமல் இருக்கிறதே என்பதற்காக கண்டதையும் தேடினால் ஜெயிலுக்கு சென்று களி சாப்பிடும் நிலைமை நிச்சயம் வரும். எனவே கூகுளில் தேடும்போது எதை தேடுகிறோம் என்பதை பார்த்து தேடுங்கள் என எச்சரிக்கின்றனர் சைபர் நிபுணர்கள்.